ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஜனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு 2 எடுத்துருக்கேன். தோலை எடுத்துட்டு அலசிட்டு துருவிடலாம். துருவின கிழங்கை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. மாவை வடையை தட்டிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இப்போ வடையை போட்டு எடுத்துடலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வடையை எடுத்துடலாம். மீதி மாவையும் வடையை தட்டி எடுத்துடலாம். வடைக்கு பதில் பகோடா மாரியும் கிள்ளி போட்டுக்கலாம். நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிஜனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.